திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து சம்பாதித்திருக்கிறார்கள் என்று அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்று உலா வந்தது. என்னதான் அது பொய், அது அவர் இல்லை, அது இது என்று சாக்குப்போக்கு சொன்னாலும் அந்த ஆடியோ வந்த சில நாட்களிலேயே அவரிடம் இருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டார் பிடிஆர். இது நடந்து தற்போது பல மாதங்கள் கழித்து ஏன் மீண்டும் இந்த பேச்சு என்று கேட்கிறீர்களா? காரணம் இருக்கிறது. அமலாக்கத்துறையின் ரெய்டு நடந்து வெறும் 2 நாட்களில் அறிக்கை ஒன்று வெளியானது. அதிலிருந்தே திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது. ஆம், டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்து திமுக போட்டிருக்கும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று புட்டு வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை ரெய்டு. மதுபான உற்பத்தியாளர்களிடம் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததை ஏற்கனவே சிஏஜி அறிக்கையில் அம்பலமாகியிருந்தது. அதன் அடிப்படையில் நடந்த ரெய்டில் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுகவை சேர்ந்த சிலர் நடத்தும் மதுபான உற்பத்தியாளர்கள் அதிகமாக பயனடைந்துள்ளனர். டெண்டர் முறைகேடுகளை தடுக்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஆன்லைன் ஏல முறை அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதில் இருந்தே ஊழல் முகம் தலைவிரித்தாடியது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. ஒரு சில மது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தொடர்ந்து டெண்டர் வழங்கப்பட்டு வந்ததும், அதே ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே மீண்டும் டெண்டரில் பங்கேற்றதும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அதிகமாக வசூல் வேட்டை நடத்தி கொள்ளைக்கு மேல் கொள்ளையடித்த விடியா திமுகவின் யோகியதை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது பத்தாது என்று டாஸ்மாக் மதுபானங்களின் விலையை பல மடங்கு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரி அரசுக்கு செலுத்தப்படாததால் அரசுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்றும், தீவிர விசாரணையின் முடிவில் இது இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறது அமலாக்கத்துறை. இப்போது புரிகிறதா ஏன் பிடிஆர் ஆடியோ இங்கு மீண்டும் பேசுபொருளானது என்று? ஓராண்டிற்குள் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உண்மைதானோ என்று தற்போது என்ன தோன்றுகிறது? ஆக 2G முறைகேடு வழக்கு அம்பலமாகி திமுக இன்னமும் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதைப் போலவே டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான தற்போதைய அமலாக்கத்துறை ரெய்டுகளால் திக்கி திணறப்போகிறதா திமுக? பிடிஆர் சொன்ன 30,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு உண்மையாகி போனதா? ஊழல் வழக்குகளால் மீண்டும் ஊசலாடுகிறதா திராவிட மாடல் அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.